வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு சந்திப்பு. மாகாண சபை தேர்தலை எந்த தாமதமும் இன்றி விரைவில் நடத்துமாறு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சவால். மக்கள் நிதியை திருடியவர்கள் மற்றும் அரசின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் சட்டத்தின் கீழ் தப்ப முடியாது என்று நலிந்த ஜாதிச காரசார கருத்து. வடக்கு சென்று ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறிய கருத்துக்கள் தொடர்பில் மன்னிப்பு கோர வேண்டும். தேரர்கள் மாநாட்டில் ஆவேசம். தொடர்பது விரிவான செய்திகள். சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தீர்க்கமான இருதரப்பு சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார். இந்த சந்திப்பு வெள்ளிக்கிழமை புதுடில்லியின் ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்றுள்ளது. அங்கு ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்கவை பிரதமர் மோடி உத்தியோகபூர்வ மரியாதையோடு வரவேற்றிருந்தார். தமது அழைப்பை ஏற்று சர்வதேச ஏஐ மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான நேர்காணல் கலந்துரையாடலை தொடர்ந்து இரு நாடுகளின் உயர்மட்ட தூதுக்குழுக்கள் இணைந்து விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்தன. இந்த பேச்சுவார்த்தைகளில் இலங்கை இந்தியா வரலாற்று பிணைப்புகளை மேலும் பலப்படுத்தி புதிய நிலைக்கு கொண்டு செல்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தடைகளை குறைத்தல், முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், கலாச்சார மற்றும் சமூக உறவுகளை பலப்படுத்தல் போன்ற விடயங்கள் பேசப்பட்டன. மேலும் அண்மையில் இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது இந்தியா வழங்கிய அவசர மனிதாபிமான உதவிகளுக்காக ஜனாதிபதி தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். அதேபோல அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்தியர்களின் அயலுறவு கொள்கையின் அடிப்படையில் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பொருளாதார நிலைத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தேசிய மக்கள் சக்தி அரசை மீண்டும் வலியுறுத்தி மாகாண சபை தேர்தலை எந்த தாமதமும் இன்றி விரைவில் நடத்துமாறு கூறியுள்ளது. கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கட்சியின் முக்கிய உறுப்பினர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி இந்த கோரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் உரையாற்றிய போது மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செல்வாக்கு மீண்டும் அதிகரித்து வருகின்றது. மக்களின் உண்மையான ஆதரவை மதிப்பிடுவதற்கான சிறந்த வாய்ப்பு மாகாண சபை தேர்தலாகும். எனவே தேர்தலை உடனடியாக அரசாங்கம் நடத்த வேண்டும் என்றும் தேர்தலுக்கு நாம் முழுமையாக தயாராக உள்ளோம் என்றும் கூறினார். மேலும் மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதின் போது நிச்சயமாக கட்சி பாரிய வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எல்லை நிர்ணய பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு காரணங்களை முன்னிட்டு நீண்ட காலமாக நடைபெறாத மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் தாமதப்படுத்தி வருகின்றது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுப்புவதை குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமல் ராஜபக்ச சிறைக்கு செல்லும் காரணம் தேர்தல் வெற்றிக்காக அல்ல, கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மற்றும் குற்றங்களுக்காகவே என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச காரசாரமாக கூறினார். மோட்டு கட்சியின் உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி முன்வைத்த கருத்துக்களுக்கு பதிலளித்த போது அவர் ஊடகங்களிடம் அரசுக்கு யாரையும் அரசியல் பழிவாங்கலுக்காக சிறையில் அடைக்க விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் மக்கள் நிதியை திருடியவர்கள் மற்றும் அரசின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் சட்டத்தின் முன் தப்ப முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சிறையில் இருந்து தேர்தல் வெல்லலாம் என்று பழைய நம்பிக்கையிலிருந்து உருவான கற்பனை நாட்டு மக்கள் ஊழலுக்கு எதிரான தெளிவான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதே எமது நோக்கம். அதனை திசை திருப்ப இவ்வாறான கருத்துக்களை மொட்டு கட்சியினர் முன்வைத்து வருகின்றனர். நாமல் ராஜபக்சவின் சிறைக்கு செல்லும் நடவடிக்கை அவரது செயல்களுக்குரிய சட்ட அறுவடையாகும். அது எந்தவித தேர்தல் வியூகத்துடனும் தொடர்பு இல்லை என்று நலிந்த ஜாதிச தெளிவாக குறிப்பிட்டார். வடக்குக்கு சென்று ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் கூறிய கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கோட்டப்பட்டிய ராவல தேரர் தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டபடி வடக்கில் பௌர்ணமி தினத்தில் விகாரைக்கு வருபவர்கள் வைராக்கியத்தை விதைத்ததாக ஜனாதிபதி கூறிய விடயம் மற்றும் பிரதமர் மன்னாரில் தெரிவித்து யுத்தத்தை எங்களுக்கு கேட்டாம் மேற்கொண்டார்கள் என்ற கருத்துக்கள் பெரிய சர்ச்சையினை கிளப்பியுள்ளது. வெள்ளிக்கிழமை பௌத்த மகா சம்மேளனத்தில் உரையாற்றும் போது கோட்டப்பட்டிய ராவல தேரர் இதனை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அதாவது அவர் கூறுகையில், ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க நீங்கள் நேர்மையாக நடந்து ரகசியமாக எதுவும் சொல்ல முடியாது. நவீன தொழில்நுட்ப காலத்தில் இதனை எல்லோரும் அறிந்து கொள்வர். பிரதமர் ஹரணி மன்னாரில் நீங்கள் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த கருத்துக்களை நீங்கள் மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தவறாக கூறியிருந்தால் மன்னிக்கவும் என்றால் அப்படியானால் நாங்கள் மன்னிப்போம். இல்லையெனில் அந்த கருத்துக்களை அப்படியே வைத்துக் கொண்டு பௌத்த விரோதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் 1000க்கும் மேற்பட்ட புராதன பௌத்த தொல்பொருள் இடங்கள் உள்ளது. சில இடங்களின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் அவற்றை உடனடியாக மீண்டும் நிறுவ வேண்டும் என்றும் அவர் கூறினார். எமது பௌத்த தொல்பொருள் மற்றும் சம்பிரதாயங்கள் அளிக்கப்படுவதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாழ்ப்பாணத்தில் சிங்கள கிராமமான நாவற்குழி ஆகும். அதனை பாதுகாப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அரசுக்கு விடுத்த மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தும் சவாலுக்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்ன உரிய முறையில் பதிலளித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி அரசுக்கு சவால் விடுவதாக கூறி பொதுஜன பெரமுனவின் மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி பாருங்கள், அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்தில் தேர்தல்களை நடத்துவதில் அரசு ஒருபோதும் அஞ்சு போவதில்லை. மாகாண சபை தேர்தலை முன்னெடுப்பதில் தடையாக இருந்த சட்ட சிக்கல்கள் மற்றும் எல்லை நிர்ணய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதில் தற்போது கவனம் செலுத்தி வருகின்றோம். கடந்த காலங்களில் தேர்தல்களை தள்ளிவிட்டவர்கள் இந்த சவால் விடுவது ஏமாற்றத்துக்குரியது. உரிய ஜனநாயக முறைப்படி குறுகிய அரசியல் லாபங்களுக்காக அல்லாமல் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்காமல் தேர்தல்களை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் செல்வாக்கு தேர்தல் களத்தில் தெளிவாக தெரியும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மாகாண சபை தேர்தலுக்கான முன்னோட்ட வேலை திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கான தனது இரண்டாவது உத்தியோகபூர்வ பயணத்தில் உள்ள அமெரிக்க பசிபிக் கடற்படையின் தளபதி ஸ்டீபன் தாமஸ் ஹாக்லர் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவை வெள்ளிக்கிழமை வெளிவிவகார அமைச்சில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் தற்போதைய நிலைமை மற்றும் அண்மைக்கால முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டது. தித்வா சூறாவளி பேரழிவின் போது அமெரிக்கா வழங்கிய உடனடி மனிதாபிமான உதவியை பிரதியமைச்சர் சிறப்பாக பாராட்டியுள்ளார். அமெரிக்க விமானப்படையின் 36வது அவசர பதிலளிப்பு குழுவின் மூலம் 2 C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்கள் மற்றும் விமானப்படை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வழங்கப்பட்ட வான்வெளி போக்குவரத்து ஆதரவு இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு முக்கிய ஆதரவாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்தகைய அவசர சூழல்களை ஒரு வாய்ப்பாக கொண்டு சர்வதேச கூட்டாளிகளுடன் இணைந்து நாட்டை வலுவாக மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடல்சார் கண்காணிப்பை மேம்படுத்த அமெரிக்கா தொடர்ந்து வழங்கி வரும் ஒத்துழைப்புகளுக்கு நன்றியை தெரிவித்த பிரதியமைச்சர் 4 கடலோர பாதுகாப்பு கப்பல்கள், பீச் கிராஃப்ட் கிங் ஏர் விமானம், பிளீட் பிராட்பேண்ட் செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்பு மற்றும் 10 பெல் TH-57 பயிற்சி ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றின் பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். இதற்கு பதிலளித்த அட்மிரல் ஹாக்லர் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள 4வது கடலோர பாதுகாப்பு கப்பல் அடுத்த நாளே அமெரிக்காவிலிருந்து புறப்பட உள்ளதாக அறிவித்தார். மேலும் இந்தோ பசிபிக் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் போது நாடுகளின் இறையாண்மையை மதிப்பது மிக முக்கியம் என்பதையும் இருதரப்பும் வலியுறுத்தின. 4 நட்சத்திர அந்தஸ்து பெற்ற அட்மிரல் ஹாக்லர் 2024 ஏப்ரல் 4ஆம் தேதி அமெரிக்க பசிபிக் கடற்படையின் தளபதியாக பொறுப்பேற்று அதற்கு முன்னர் மத்திய கிழக்கு உள்ளிட்ட பல முக்கிய சர்வதேச ராணுவ பணிகளில் தலைமை வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.